இனிய வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் ஆர்ஜே நித்யா. இன்று நமக்கு பார்க்கக்கூடிய பதிவு மவுத் அல்சரை குணமாக்க 10 எளிய வீட்டு வைத்திய குறிப்புகளை பற்றி தான் பார்க்க போறோம். மவுத் அல்சர் எனப்படும் வாய் புண்ணானது பல காரணங்களால் வாயில் தோன்றும். சில நேரம் நம்மை அறியாமலேயே உதடு மற்றும் உள்பக்கத்து கன்னத்து சதையை கடித்து விடும்போது அல்லது பச்சை பூண்டை அடிக்கடி கடித்து மெல்லும் போது அதன் காரணமான சாறுபட்டு வாயில் புண் உண்டாகலாம். இவற்றை எளிதில் குணமாக்க எளிதான 10 வீட்டு வைத்திய குறிப்புகளை இப்பதிவில் பார்க்கலாம். தேன். தேன் ஒரு அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்த உணவுப் பொருள். இதை மவுத் அல்சர் மீது சிறிது தடவி அப்படியே விட்டுவிட்டால் புண் குணமாகும். பேக்கிங் சோடா பேஸ்ட். பேக்கிங் சோடா பவுடருடன் தண்ணீர் சேர்த்து பேஸ்டாக்கி புண்கள் மீது தடவி காய விடவும். பிறகு வாயை கழுவிவிட குணம் கிடைக்கும். தேங்காய் எண்ணெய். சக்தி வாய்ந்த பல மருத்துவ குணங்கள் கொண்டது தேங்காய் எண்ணெய். இதை அப்படியே வாய்ப்புண் மீது தடவி வைக்க புண் விரைவில் ஆறிவிடும். உப்பு நீர் கரைசல். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பை வெதுவெதுப்பான நீரில் சேர்த்து கரைசலாக்கி அதை கொண்டு வாய் கொப்பளிக்க வாய்ப்புண்கள் ஆறும். டூத் பேஸ்ட். கியூடிப் உதவியால் பற்பசை எடுத்து புண்ணின் மேல் முழுவதும் தடவி சில நிமிடங்கள் வைத்திருக்கவும். பிறகு தண்ணீரால் வாயை கழுவிவிட வாய்ப்புண் ஆற ஆரம்பிக்கும். ஆரஞ்சு ஜூஸ். விட்டமின் சி நிறைந்துள்ள ஆரஞ்சு சுளையை அதிலுள்ள ஜூஸ் புண்ணில் படும்படி சுவைத்து உண்பதாலும் புண் ஆறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும். லவங்க எண்ணெய். கரம் மசாலா பவுடர் தயாரிப்பில் உபயோகப்படுத்தப்படும் லவங்கம் என்ற பொருளிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் மவுத் அல்சர் உள்ளிட்ட பல கோளாறுகளை இயற்கை முறையில் தீர்க்க வல்லது. தேங்காய் பால். இது வலியை குறைக்கவும் அமைதிப்படுத்தவும் உதவும் குணம் கொண்டது. தேங்காய் பாலில் வாய் கொப்பளித்து உமிழ்வதால் புண் விரைவில் குணமாகும் வாய்ப்பு உண்டாகும். மஞ்சள் தூள். மஞ்சள் தூளில் தண்ணீர் சேர்த்து கெட்டியான பேஸ்டாக்கி வாய்ப்புண் மீது தடவி வைத்து சில நிமிடங்கள் கழித்து கழுவி விடலாம். இவ்வாறு தினமும் 2 முறை செய்து வர புண் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். பூண்டு. பிரஷ் பூண்டை பல்லை நசுக்கி அதன் சாற்றில் ஒரு துளியை புண் மீது தடவிவிட்டு 30 வினாடிகளில் கழுவி விடவும். இதேபோல் சில தினங்கள் செய்து வர புண் குணமடையும். இன்றைய தகவல் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.